சார் வணக்கம் சார். சார் ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, அது இங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு எதிர்கட்சி பிரச்சாரம் பண்ணது. இந்த போட்டி எங்களுக்கும் டிஎம்கேவுக்கு மட்டும்தான்ட்டு டிவிகே பண்ணது. இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் வேண்டாம், நாங்கள் தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்டிகே பண்ணினது. சரியா? நீங்கள் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு அப்படிங்கிற அந்த டேக்லைனோட வெல்லட்டும் தமிழ்நாடுங்கிற முழக்கத்தோட தமிழ்நாடு முதலமைச்சர் பயணம் பண்ணிட்டு இருந்தார். வாக்குப்பதிவுக்கு பிறகும் நீங்கள் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு சொன்ன அந்த ஸ்ட்ராங் மைண்ட் செட்டில் இன்னும் இருக்கீங்களா? நிச்சயமாக இருக்கிறோம், எந்த விதமான சந்தேகமும் வேணாம். ஏன்னா வாக்கு சதவீதம் உயர்ந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாக்காளர்கள் எவ்வளோ பேருன்னு பார்க்கணும்ல. சரி, நீங்கள் கடந்த தேர்தலில் 6.2021 சுமார் 6.25 கோடி பேர் இருக்காங்க. அதில் ஓட்டு போட்டது 4.5 கோடி பேர். சரிங்களா? இப்போ வாக்காளர்கள் 5.73 கோடி பேர் சாதாரணமாக வச்சிங்கன்னா இப்போ 85% போடும்போது அதே 4.87 கோடி தானே ஓட்டு போடுறாங்க. எக்ஸ்ட்ரா 20 லட்சம் பேர் தானே வருது. அப்போ இதில் எங்கே இந்த கணக்கு அதிகமான வாக்குப்பதிவு ஆயிடுச்சுன்னு நம்புறாங்க? முதல்ல இருந்த வாக்காளர் அப்படியே போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஒரு 20 லட்சம் அதிகம். 20 லட்சம் இந்த வருஷம் புது வாக்காளர்களே உங்களுக்கு 14 லட்சம் பேர் வந்துடுறாங்கல்ல, 14-15 லட்சம் பேர். ஸோ அதை நீங்க அதை எக்ஸ்ட்ரா பார்த்தா 10 லட்சம் பேர் போட்டிருப்பாங்க. ஓகே, அவ்வளவுதான். அப்ப 10 லட்சம் பேர் எத்தனை சதவீதம் வந்துடும்? 5.5 கோடியில் 2% தானே வரும். ஸோ இதை இவங்க பெருசா இதுவாயிடுச்சுன்னு கற்பனையில வாழ்றாங்கன்னா அது அபத்தமா போய் முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒண்ணு வயிறுலாம் ஒண்ணு பிரச்சனை ஆகும்னா அவருக்கு இந்த மருந்து போதும். சகோதரர் ராஜசேகர் சொன்னது நிதர்சனமான உண்மை. ரெண்டாவது, எப்பயுமே சார் இருமுனை போட்டி தேர்தல் ஒரு மாதிரியா இருக்கும், மும்முனை போட்டினா ஒரு மாதிரியா இருக்கும். 4 முனை போட்டின்னும் போது ஒரு 2 லட்சத்துல 10 லட்சம் வாக்காளர்கள் போறது இயல்பான ஒரு விஷயம். சரி, புரியுது. அது எப்பயுமே. இப்ப நீங்க 2006 கூட எடுத்து பாருங்களேன். 2006ல 2001க்கும் 2006க்கும் பாத்தீங்கன்னா 11% வாக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி. அப்ப 2006ல ஒரு தேர்ட் ஃபோர்ஸா ஒருத்தர் வந்தாரு. சரி. அப்போ அந்த மாதிரியான காலகட்டங்கள்ல எப்பயுமே அப்படிதான் இருக்கும். ஸோ இது நீங்க இது ஒரு பெருசா மாற்றம் வந்துடுச்சுன்னா கிடையாது. நாங்க சொன்ன வார்த்தையில வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்றது இன்னைக்கும் நடக்கக்கூடிய விஷயம்தான். இன்னைக்கும் முதலமைச்சர் ஓட்டு போட்டுட்டு சொன்னது தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி தான். ஸோ இந்த தேர்தல் தமிழ்நாட்டுடைய உரிமை சார்ந்து, மண் சார்ந்து, மொழி சார்ந்து இந்த தேர்தலை நாங்க சந்திக்கிறோம். ஸோ எங்களுக்கும் சார், அதாவது 5 மணி நிலவரப்படி 82.24% இருந்தது. இப்போ எலெக்ஷன் கமிஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்டேட் பண்ணதின் படி பார்த்தீங்கன்னா 84.51% இப்போ கொடுத்துருக்காங்க. இது மேபி இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சோ அல்லது 1 மணி நேரம் கழிச்சோ கூட இன்னொரு 1-2 அதிகமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சார், கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் இந்த சதவிகிதம் அதிகமா இல்லை அதே அளவு தான் இருக்குதாங்க? ஓவரால் போலிங் திரும்பவும் சொல்றேன், சதவீதமா பார்த்தா பெருசா தெரியும். ஓகே, வாக்காளரா பாருங்கன்னு நான் சொல்றேன். ஓகே, வாக்காளரா பார்க்கும்போது கடந்த முறை தேர்தல்ல 4.58 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஓகே, 4.58 லட்சம் 58 லட்சம் கோடி 4.58 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ 4.87 லட்சம் பேர் போட்டிருக்காங்கன்னு சொல்றேன். அப்போ புதுசா வந்தவங்க ஒரு 16 லட்சம் பேர் வச்சுக்கோங்க. நீங்க எக்ஸ்ட்ரா எத்தனை லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க? ஓகே. ஸோ அந்த கணக்கு தான் இது பெரிய கணக்கே கிடையாது. ஸோ இந்த பெரிய கணக்கே இல்லாத போது சகோதரர் ராஜசேகர் சொன்ன மாதிரி தான் இது வரும் ரிசல்ட். ஓகே, நாங்க 200 இடத்துல நாங்க தான் ஜெயிப்போம். ஓகே, அது தேர்தல் முடிவுல 4ஆம் தேதி பார்க்க தான் போறாங்க. ஓகே. நீங்க சொல்ற எல்லா தொகுதிகளுமே எடுத்து பாருங்களேன். நீங்க சென்னை 16 தொகுதிகள் இருக்குன்னு சென்னையில எப்பயுமே இதே மாதிரி ரிசல்ட் தானே இருக்கு. ஓகே, வாக்காளர் எண்ணிக்கையில நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க பர்சன்டேஜா பார்த்தா உங்க சொல்ற கணக்கு தான் வரும். ஆனா பர்சன்டேஜா இப்ப கிட்டத்தட்ட ஃபைனல் போலிங் ட்ரெண்ட் வாக்காளரா பாருங்கன்ற இந்த இடத்துல 84% தான், அதுக்கு மேல கிடையாது. அதுக்கு மேல கிடையாது. அது 90-92 போயிருந்தா நம்ம சொல்ற மாதிரி யோசிச்சிருக்கலாம். ஓகே, அது 90-92 தொடவே இல்லையே. ஓகே, ஓகே. அதாவது இந்த எஸ்ஐஆருக்கு பிறகு கடந்த தேர்தலில் பதிவான 4.58 லட்சம் வாக்குகளை காட்டிலும் கூடுதலாக இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா
58னா 4,60,00,000 போனது இந்த தடவை ஒரு 27 29 லட்சம் போயிருக்கு. கூடுதலாக பதிவாகி இருக்கு. கூடுதலா பதிவாயிருக்கு. அதுல வாக்காளர்களே 14 லட்சம் மைனஸ் பண்ணா மீதி 10 13 லட்சம். இதுல என்ன பெரிய டிஃபரன்ஸ் வந்துரும்? நீங்க சராசரியா 234 தொகுதிக்கு அந்த ஓட்டை டிவைட் பண்ணி பாருங்க. பெரிய டிஃபரன்ஸே வராதுன்னு நான் சொல்ல வரேன். ஓகே. அதாவது நீங்க சொல்ற இந்த 13 லட்சத்தை 234க்கு டிவைட் பண்ணா சில ஆயிரங்கள்ல முடியும். அவ்வளவுதானே வரும். எப்படி வரும்? அப்ப இவங்க நினைக்கிறது எங்க இருந்து வந்தது? ஓகே. அந்த நடிகருக்கு இவ்வளவு ஓட்டு வந்துரும், அந்த நடிகர் அப்படி ஆயிடுவாரு இப்படி ஆயிடுவாருன்னு அந்த நடிகர் கனவுலயே உட்கார்ந்து ஆக வேண்டியதுதான். ஒன்னும் பிரச்சனை இல்ல. தேர்தலுக்கு கூட மக்களை சந்திக்காம சார் இப்போ நான் இப்ப கேக்குறேன் சார், எனக்கெல்லாம் சார் நான் எங்க தொகுதி சார், எங்க தொகுதியில ஒரு வேட்பாளர் நிக்கிறாரு சார். சரி, இப்ப பெரம்பூர் தொகுதியில நான் இருக்கேன் சார். அந்த நடிகர் அங்க நிக்கிறாரு சார். குறைந்தபட்ச வாக்கு கேட்கவாது வரணும்ல. எனக்கு ஒரு தேவை இருக்கு சார். நான் யாரை சார் தொடர்பு கொள்றது? குறைந்தபட்ச சில விஷயங்களுக்கு வந்து எம்எல்ஏவோட கையெழுத்து வேணும்னு சொல்லுவாங்க சார். கலெக்டர் ஆஃபீஸில் போய் சில விஷயங்கள் செய்யணும்னு போனால் கிராம பகுதியில் போனால் விஓட கையெழுத்து வாங்கினுவாங்கன்னு சொல்லுவாங்க. நகர்ப்புற பகுதியில் கவுன்சிலர்கிட்ட வாங்கணும், எம்எல்ஏ கிட்ட வாங்கணும்னு சொல்லி வச்சுக்க. நான் எங்க ஓட்டு போட போகும்போது சார் நீங்க இந்த மைண்ட் செட்டுக்குள்ளெல்லாம் ஜனங்க இன்னைக்கு போய் ஓட்டு எப்படி போட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லாம எப்படி இருப்பாங்கன்னு நான் கேட்கிறேன். சரி, ஓகே ஓகே. அது அவங்களுடைய ஒரு தேவைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப என்னோட தேவை என் தொகுதிக்கு தண்ணி வேணும், கரண்ட் வேணும், ரோடு நல்லா இருக்கணும். நான் யார போய் கேட்கறது? புரியுது புரியுது. அப்ப இதை வாக்காளர்கள் சிந்திக்க மாட்டாங்களா? ஓகே ஓகே சார். இந்த இப்போ கடைசியாக டீலிமிட்டேஷன் நீங்கள் திரும்ப திரும்ப சொன்னதை போல இங்க மக்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய 1,31,00,000 மகளிருக்கு கொடுக்கப்படக்கூடிய உரிமை தொகையை நிறுத்துவதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்க. அதற்கு ஏற்றார் போல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸும் ஃபைல் ஆனது, அதை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்படி நீங்க முன்வைத்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது இல்லை சார்? நீங்கள் மத்திய அரசு இந்த மாநிலத்திற்கு விரோதமாக செய்யக்கூடிய விஷயங்கள், இதை ஒரு மாற்றான் தாய் மனப்பான்மையோடு பார்க்கக்கூடியது அப்படின்ட்டு நீங்க முன்வைத்த பிரச்சாரங்கள் இந்த மாநிலத்தினுடைய நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தையே நசுக்கக்கூடிய வகையில் இவர்கள் ஒரு பில்லை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் காட்டிய ஒரு பேரச்சம், இது எல்லாமே ஜனங்க மைண்ட்ல வச்சுட்டு தான் இந்த வாக்குகளை இந்த எலெக்ஷன்ல பதிவு பண்ணியிருப்பாங்க. நம்புறீங்களா சார் நீங்க? சார் நிச்சயமா நான் நம்புறேன். அப்படியா? ஏன்னா எதையுமே வந்து நாங்க கற்பனையா சொல்லல. நான் சரியா கேட்டேன் அந்த கேள்வி? கரெக்டா தான் கேட்டேன். சரி சரி சரி. எதையுமே நான் கற்பனையா நாங்க சொல்லல. சரி. இப்போ டீலிமிட்டேஷனை பத்தி பேச வேண்டிய அவசியம் இப்ப எங்கிருந்து வந்தது? முதல்ல புரியுது. பிரதமர் மோடி உண்மையாவே கொடுக்கணும்னு முடிவு பண்ணி இருந்தாருன்னா நேரடியா 543 கொடுக்க வேண்டியது தானே? கொடுக்கல. அதுக்கு நீங்க தொகுதி மறுவரை என்று ஒரு கதையை சொல்றீங்க. அந்த தொகுதி மறுவரையை எந்த அடிப்படையில பேசுனீங்கன்றதை பத்தி பேசவே இல்லை. உண்மையாவே கொடுக்கணும்னு என்ன இருந்திருந்தா குறைந்தபட்சம் கொறடா உத்தரவுன்னு சொல்லுவாங்க, நாடாளுமன்றத்திலேயும் சட்டமன்றத்திலையும் எல்லா எம்பியும் கட்டாயமா கட்சி சார்ந்தவங்க வரணும்னு சொல்லிட்டு. புரியுது. இந்த டீலிமிட்டேஷன் பில்லுல ஏதாவது ஒரு இடத்துல பிஜேபி அந்த மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிச்சுதா? அப்படி பிறப்பிச்சிருந்தா நாடாளுமன்றத்துடைய விவகார குழு அமைச்சரா இருக்கிற எல் முருகன் கடைசி வரைக்கும் நாடாளுமன்றத்துக்கு ஏன் போல? சார், இதை குறித்து எங்கேயோ காய்கறி விற்கிறவங்க, அரசாங்கத்தினுடைய விடியல் பயணம் பேருந்தில் பயணிக்கக்கூடியவர்கள், ஒரு ஆஃபீஸில் ஒரு சாதாரண ஒரு ஸ்டாஃபாக வேலை செய்கிறவங்க, இவங்க மத்தியிலெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயம் ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? 200% தமிழ்நாட்டு மக்கள் உயர்கல்வியில சிறந்த இடத்துல இருக்காங்க, நம்பர் 1 இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி நாலேஜ் இல்லை, நம்ம பேசவே முடியாது. அவங்களுக்கு ஃபுல் நாலேஜ் இருக்கு. அப்படி நீங்க சொல்லும்போது சிரிக்கிறார். ஒன்னும் பிரச்சனை. அவர் வந்து இன்னொரு கணக்கு நான் சொல்றேன். எந்த காலகட்டங்கள்லயும் அவருக்கு ஆறுதல் சொல்றேன் சொல்றேன். தமிழ்நாடு அதிகமான தியேட்டர் இருக்குன்னு சொன்னீங்களா? அந்த கூட்டம் கூடுறதை வச்சு நான் சொன்னேன் சார். திரும்ப நான் சொல்றேன், கூட்டம் கூடுறது, கூட்டத்தை கூட்டுற கதைக்குள்ள நான் அப்புறம் பேசுறேன். நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. எல்லா காலகட்டங்களிலுமே திமுக அண்ணா திமுகவை எதிர்த்து ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அது பிஎம்கே ஆரம்பிக்கப்பட்ட போது பிஎம்கே 1991 10% ஓட்டு வாங்குச்சு. சரி. அதுக்கப்புறம் பிஎம்கே இறங்கி போச்சு.
அதுக்கு அடுத்தது வந்து 96ல எம்டிஎம்கே ஆரம்பிக்கப்பட்டது. 7.89 ஓட்டு வாங்குச்சு. அந்த எலெக்ஷன்ல பிஎம்கே 4.61 தான் வாங்குது. மூணாவதா நிக்கிறவங்க 6.12 வாங்குறாங்க. திரும்பி அந்த 14-15% இந்த திமுக அண்ணா திமுக பிடிக்காத ஒரு கூட்டம் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. முதல்ல அதுக்கடுத்து 2006ல தேமுதிக ஆரம்பிக்கப்படும் போதும் 8.4%. அப்ப பிஜேபி மூணாவதா நின்று 2.08 வாங்குது. திரும்ப 2011ல பாருங்க, திரும்ப 2016ல பாருங்க. 2016ல மக்கள் நல கூட்டணி வாங்குது, பிஜேபி தனியா நிக்குது, ஓட்டு வாங்குது. அப்ப பிஎம்கே தனியா நிக்குது, மாற்ற முன்னேற்றம் சொல்லிட்டு அவங்க திரும்ப ஓட்டு வாங்குறாங்க. திரும்ப திரும்ப இந்த 10ல இருந்து 14% ஓட்டு வாங்குது. சகோதரர் சொன்னார்ல, இந்த பூத்துக்கு 250 ஓட்டுன்றார்ல, அந்த 250 ஓட்டு எந்த காலத்திலும் யாருமே வாங்குனது இந்த டேட்டா பிரகாரம். ஓகே, புரியுது. சார் கேட்டாரு, பாட்டாளி மக்கள் கட்சி வாக்குகள் உங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டாரு. அதை சேர்த்து சொல்றேன். அத சின்னம் வந்து யாருடைய இருக்குதோ அதுதான் அவங்களுக்கு வரும் என் பார்வை. கடைசியா 2021ல என்டிகே 6.58, டிடிவி 2.25, மக்கள் நீதி மையம் 2.73. இதை நீங்க எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா திரும்பி 11%. ஓகே. அப்போ என்ன பண்ணாலும் இந்த 11% வாக்குக்குள்ளதான் யாரா இருந்தாலும் வாங்கணும். ஓகே. இந்த திமுக அண்ணா திமுக கூட்டணி இல்லாம. ஓகே. அதை கடந்து தொகுதிக்கு சகோதரர் சொல்ற மாதிரி ஒரு பூத்துக்கு 250 ஓட்டுன்றது எவ்வளவு தெரியுங்களா? நீங்க சொன்ன மாதிரி 25% வருதுன்னு வச்சுப்போம். 1000 ஓட்டு இருக்கு. ஓகே. 1000 ஓட்டுல 250 ஓட்டுனா 25% எங்க இருந்து வரும்? அப்ப திமுகவோட டையாடு ஓட்டு போடுறாங்க பாருங்க, அவங்க மாத்தி போடுவாங்களா? சரி. அண்ணா திமுகவோட டையாடா ரெட்டலிக்குன்னு ஓட்டு போடுறாங்க, அவங்க மாத்தி போடுவாங்களா? எப்படி மாத்தி போடுவாங்க? சரி, நல்லது சார். நீங்க ஒரு விஷயத்தை இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நடிகர் வந்து ஒரு கற்பனையில வந்துட்டாரு. திரும்ப சொல்ல அந்த கூட்டத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். எந்த ஒரு இடத்துலயுமே நடிகர் அந்த பகுதியை சார்ந்தவங்க மட்டும் வரல. இப்ப உதாரணத்துக்கு திருவள்ளூருக்கு போறாருன்னா காஞ்சிபுரத்துல இருந்து கூட்டம் வருது, சென்னையில இருந்து கூட்டம் வருது, பின்னாடியே ஒரு 100 பைக்ல வரீங்க. சரி. இந்த கூட்டத்தை எல்லாம் சேர்த்து ட்ரோன் காட்சியில ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதை நம்பி அந்த மனுஷன் வந்துட்டாப்ல. ஒழுங்கா சினிமாவிலேயாவது நடிச்சிருந்திருக்கலாம். அதுக்காக வீடியோவை 4ஆம் தேதி அவர் பார்ப்பாரு.